சரி மாணவர்களே, இப்போ பாத்தீங்கன்னா போன சம ஒரு சர்க்கிள் மட்டும் வர மாதிரியும் ஒரு நான் ஐசோமெட்ரிக் லைன் வர மாதிரி சமம் பார்த்தோம். இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா ஆஃப் சர்க்கிள் வருது அண்ட் ஃபுல் சர்க்கிள் வருது. ஓகேவா? ஆஃப் சர்க்கிள் வருது அண்ட் ஃபுல் சர்க்கிள் வருது, மற்றபடி லைன்ஸ் எல்லாம் வருது. இப்போ இந்த மாதிரி சம்ம ஒரு சிலர் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த டைப்ல நான் இது ஒன்று நடத்தி விட்டுறேன், பார்த்துக்குங்க. வெரி சிம்பிள், ஈஸி தான். கான்செப்ட் ஃபுல்லா சேம், அதே பாக்ஸ் மெத்தட் அதே தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த 3 வியூல இருந்து லென்த், பிரெத், ஹைட் 3 கண்டுபிடிச்சு எழுதிக்கிறோம். லென்த் எங்க பார்க்கணும், ஃப்ரண்ட் வியூல பார்க்கணும். ஓகே, ஃப்ரண்ட் வியூல இதுதான் நீளம், நீளம் எவ்வளவு 80. அடுத்து பிரெத் பார்த்தீங்கன்னா டாப் வியூலையும் தெரியும், சைடு வியூலையும் தெரியும். டாப் வியூ இதுதான், சைடு வியூ இதுதான், சைடு வியூ எவ்வளவு 60. அடுத்தது ஹைட் பாருங்க, ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, டைரக்டா கொடுக்கல, நம்ம இன்டைரக்டா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது ஒரு 20, இது ஒரு 30, எவ்வளவு ஆச்சு 50. அடுத்தது இங்கிருந்து இது எவ்வளவு இருக்கும், இங்கிருந்து இது எவ்வளவு, ரேடியஸ் 30. ஓகேவா? சென்டர் லைன்ல இருந்து சென்டர் பார்ட்ல இருந்து 30 எவ்வளவு, கூட்டணும்னா எவ்வளவு வருது 80. அப்போ ஹைட் எவ்வளவு 80. இப்போ இந்த நீளம், அகலம், உயரம் 3ஐயும் வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் போடணும், ஐசோமெட்ரிக் பாக்ஸ் போடணும். எப்படி போடுறது பாருங்க. இப்போ எந்த சைடு எந்த வியூ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வியூ இந்த பக்கம் இருக்கிறதுனால நம்ம ஐசோமெட்ரிக் எந்த பக்கம் போகும், அந்த பக்கம் ஃப்ரண்ட் வியூ போகும், சைடு வியூ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போகும். லெஃப்ட் சைடுல சைடு வியூ வரும், ரைட் சைடுல ஃப்ரண்ட் வியூ போயிடும். அப்போ இந்த 80 எங்க வரும், இந்த சைடு எக்ஸ் ஆக்சிஸ்ல வரும். எக்ஸ் ஆக்சிஸ்ல 80, ஒய் ஆக்சிஸ்ல பிரெத் எவ்வளவு 60. அடுத்து இசட் ஆக்சிஸ்ல ஹைட் வரும், ஹைட் எவ்வளவு 80. ஓகேவா? இந்த ஃபார்மேட்ல இப்போ நம்ம பாக்ஸ் போடணும். இப்போ ஒரு சும்மா லைக் ஒரு பேஸ் லைன் வச்சுட்டு 30 டிகிரிக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், இங்க ஒரு 30 டிகிரிக்கு ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? 30 டிகிரிக்கு இது எக்ஸ், இது ஒய், அண்ட் இசட் 90 டிகிரில இசட். ஓகேவா? சரி, இப்போ இந்த 80 mm நீளம் எந்த சைடு போகுது, எக்ஸ் ஆக்சிஸ் போகுது. அப்ப இங்க இருந்து 80 mm தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கலாம். அடுத்து இங்க இருந்து 60 mm தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கலாம். அடுத்தது ஹைட் 80 mm, அதுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சுட்டு மீதம் உள்ளதை அழிச்சுக்கலாம். அழிச்சிட்டு இப்போ நாம இந்த லைனை வச்சு நாம பாக்ஸ் போடுவோம். ஓகேவா? எப்படி பண்ணுவோம், இது இசட்டுக்கு பேரலா இந்த புள்ளியில வச்சு ஒரு லைன், இது என்ன லென்த் இருக்கோ அதே லென்த்துக்கு இது ஒரு லைன். அடுத்தது இந்த ஒரு லைன். அடுத்தது இந்த ஒய்க்கு பேரலா இது ஒரு லைன், இந்த எக்ஸுக்கு பேரலா இது ஒரு லைன். அடுத்தது இங்க எக்ஸுக்கு பேரலா இது ஒரு லைன். இந்த ஒய்க்கு பேரலா இது ஒரு லைன். இப்போ இந்த 3 ஆக்சிஸ் எக்ஸ், ஒய், இசட் 3 ஆக்சிஸையும் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. ஓகேவா? இந்த பாக்ஸ் போட்டுட்டீங்கன்னாவே உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனால் கரெக்டாக அந்த நீளம், அகலம், உயரம் 3 கண்டுபிடிச்சு கரெக்டான அளவுல நீ இந்த பாக்ஸ் போடணும். அடுத்து இப்போ என்னது, ஃப்ரண்ட் வியூ இந்த சைடு வரும், சைடு இந்த பக்கம் வந்துடும், டாப் வியூ மேலே கட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் வியூல என்ன இருக்குது, இது அப்படியே இருக்குமா, இந்த ஹைட் ஆகுது 20. இப்போ இங்கிருந்து ஒரு 20 பாயிண்ட், இங்கிருந்து 20 பாயிண்ட் லைன் போட்டுக்கலாமா? ஓகே. லைன் போட்டாச்சு. அடுத்தது இந்த கட்டுக்கு இல்லையா, இது எவ்வளவு 10 mm. இப்போ இங்கிருந்து ஒரு 10 mm ஒரு புள்ளி, இங்கிருந்து 10 mm ஒரு புள்ளி. அப்போ இந்த காடி இந்த டைப் எவ்வளவு 5 mm கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க ஒரு 5, இங்க ஒரு 5. இது வந்து இசட் ஆக்சிஸ்ல வரணும்.
இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரண்ட் வியூல இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் வரைஞ்சிருந்தேன். அடுத்து இந்த போர்ஷன் வரையறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ 80 இல்லையா, இந்த 80ல சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிங்க. இந்த 80ல சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இதோட அளவு எவ்வளவு? 20. இதோட அளவு எவ்வளவு? 20. 20னா இங்க இருந்து ஒரு 10, இங்க இருந்து ஒரு 10 புள்ளி வச்சு இது வந்து z ஆக்சிஸ்க்கு ஒரு லைன். இது ஒரு லைன், இது ஒரு லைன், z க்கு ஒரு லைன். இப்போ நமக்கு இந்த ஃப்ரண்ட் வியூல இருக்கக்கூடிய போர்ஷனை வரைஞ்சிடும். ஃப்ரண்ட் வியூல இருக்கக்கூடிய போர்ஷன் வரைஞ்சாச்சு. அடுத்தது டாப் வியூ அண்ட் சைடு வியூ. சைடு வியூ பாருங்க, இந்த செக்மெண்ட் இருக்கா, அதுக்கு என்ன பண்ணலாம்? இங்க இருந்து இந்த அளவு, இங்க இருந்து அதே அளவு வச்சுட்டு அடுத்து டாப் வியூ வரக்கூடிய இந்த ரெண்டு லைன் என்ன வரும்? இந்த பாயிண்ட் போகக்கூடிய லைன் இருக்கும். இப்போ இதுக்கு பேரலா y க்கு பேரலா இந்த ஒரு லைன், இந்த ஒரு லைன். டாப் வியூல இருக்கக்கூடிய லைன் வரைஞ்சாச்சு. நீ அடுத்து பாரு, இனிமேல் நாமளா டெவலப் பண்றலாம். இந்த ஒரு பாயிண்ட்ல 3 ஆக்சிஸ் 3 லைன் போகணும்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? நீ அதை எங்க நல்லா கண்டுபிடிச்சு நம்ம அதுக்குள்ள லைன் கொண்டு போனோம்னா நமக்கு ஃபிகர் கிடைச்சிடும். இப்போ இந்த புள்ளி பாருங்க, இந்த புள்ளியில் என்ன இருக்குது? எக்ஸ் ஒய் இருக்குது, ஒரு z வரைக்கும். ஓகே, அடுத்து இந்த புள்ளி இருக்கு, z இருக்குது, y இருக்கு. இப்போ என்ன வேணும்? x வேணுமா? இங்கிறது ஒரு x வரையும். அடுத்து இந்த புள்ளி இருக்கா? சரி, இதுல பாத்தீங்கன்னா x இருக்குது, z இருக்குது, ஒரு y வரையலாமா? இந்த y இந்த பாயிண்ட்ல y வரைஞ்சீங்கன்னா எங்க போகும் பாத்தீங்கன்னா நேரா இந்த கார்னருக்கு போய் ஜாயின் ஆகும். இங்க போய் ஜாயின் ஆகுது, z x y கிடைச்சிருச்சு. ஓகேவா? இது உள்ள வரக்கூடிய இந்த லைன் மட்டும் அழிச்சிடுறேன். சரி, இந்த புள்ளியில பாருங்க, இந்த புள்ளியில என்ன இருக்கு? z இருக்குது, x இருக்குது, ஒரு y வரைக்கும். அடுத்து இந்த புள்ளியில z இருக்குது, x இருக்குது, y வரைக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட நம்ம ஃபிகர் நெருங்கிட்டோம். நீ அந்த ஹாஃப் சர்க்கிள் ஃபுல் சர்க்கிள் வரைஞ்சோம்னா நமக்கு தேவையான ஃபிகர் கிடைச்சிடும். இப்போ இந்த ஹாஃப் சர்க்கிள் எப்படி வரையறதுன்னு பாருங்க. ஹாஃப் சர்க்கிள் எங்க வரையணும்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன், இந்த பாக்ஸ், ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ள வரையணும். ஹாஃப் சர்க்கிள் வரையிறது நான் போன கிளாஸ்லயே லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன். இப்போ ஹாஃப் சர்க்கிளுடைய அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் 30. ரேடியஸ் 30ன்னு என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு பாக்ஸா ஏபிசிடி பாக்ஸா நாம இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸா ஒரு ஏபிசிடி பாக்ஸா இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு நம்ம ஹாஃப் சர்க்கிள் வரையணும். ஓகேவா? என்ன பண்ணோம்? ரேடியஸ் 30னா இங்கிருந்து 30 mm தள்ளி ஒரு புள்ளி, இங்கிருந்து ரேடியஸ் 30 mm தள்ளி ஒரு புள்ளி. அடுத்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் இது எவ்வளவு இருக்குன்னா 60 இருக்கும். 60ல பாதி 30 குறிச்சுட்டு ஒரு சென்டர் பாயிண்ட். அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த லைனுக்கு இந்த புள்ளியில இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன், இந்த லைனுக்கு இந்த புள்ளியில இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன், அடுத்து இந்த லைனுக்கு இந்த புள்ளியில இருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன். இந்த மூணு லைனும் ரெண்டு இடத்துல மீட் பண்ணிக்கும். இந்த இடம் ஒண்ணு, இந்த இடம் ஒண்ணு. இப்போ காம்பஸ் என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்ல காம்பஸ் வச்சுக்கிட்டு, இந்த பாயிண்ட்ல காம்பஸ் வச்சுக்கிட்டு இங்க இருந்து இது வருது, இங்க இருந்து
இது வரைக்கும் காம்பஸ் இந்த புள்ளியில் வச்சுக்கணும். அடுத்து காம்பஸ் இந்த புள்ளியில் வச்சு இதுல இருந்து இது வரைக்கும் நமக்கு தேவையான ஆஃப் சர்க்கிள் கிடைச்சிருச்சு. ஆஃப் எலிப்ஸ் சர்க்கிள்ன்றதோட இந்த ஐசோமெட்ரிக் என்ன சொல்லணும்னா எலிப்ஸ்னு சொல்லணும். ஓகேவா? நமக்கு தேவையான ஆஃப் சர்க்கிள் அதாவது எலிப்ஸ் ஆஃப் எலிப்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்னா இதுக்கு பேரெல்லாம் இன்னொரு லைன் போகுது இல்லையா, அதனால அந்த லைன்லயும் ஒரு ஆர்க் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம், மறுபடியும் இதே மாதிரி சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். எப்படி மூவ் பண்றதுன்னா ஏற்கனவே இந்த புள்ளி இருக்கா, இந்த புள்ளியிலிருந்து இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தள்ளணும்னா நமக்கு இதுக்கு உண்டான ஆர்க் கிடைச்சிடும். இதுக்கு எவ்வளவு தூரம் 20 mm. அப்போ இந்த புள்ளியில ஸ்கேலை வச்சு இந்த ஏங்கிள் இது என்ன ஏங்கிள் இருக்கோ அந்த ஏங்கிள் ஸ்கேல் இருக்கு. இது என்ன ஏங்கிள் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் ஏங்கிள் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் ஏங்கிள் ஸ்கேலை வச்சு இங்கிருந்து 20 mm தள்ளி ஒரு புள்ளி, அதே மாதிரி இந்த புள்ளியிலேயே இங்கிருந்து 20 mm தள்ளி ஒரு புள்ளி, அதே ஏங்கிள் எக்ஸ் ஆக்சிஸ் ஏங்கிள். இப்போ என்ன பண்ணோம், இங்கிருந்து இந்த ஆர் படிச்சு இல்லையா, அந்த அளவு காம்பஸ்ல அளந்துட்டு இந்த புள்ளியில வச்சு இந்த லைன் மேல ஓகேவா. அடுத்து இந்த புள்ளியில காம்பஸ் வச்சு இந்த அளவு அளந்து, இந்த அளவு சின்ன ஆர்க் ஏற்கனவே அடிச்சு அந்த அளவு காம்பஸ் அளந்து இந்த புள்ளியில வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த ஆர்க்குக்கும் இந்த ஆர்க்குக்கும் நடுவில் ஒரு டேஞ்சன்ட் லைன் வரும். என்ன லைனு, டேஞ்சன்ட் லைன். இதுக்கு நடுவில் ஒரு டேஞ்சன்ட் லைன் வரைஞ்சீங்கன்னா நமக்கு தேவையான அந்த கர்வ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ரஃப் ஃபிகர் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத லைன்லாம் 2 இன்ச் பென்சில் இருந்தால் அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா லைட்டாக அடிச்சு ஃபிகரை மட்டும் தெளிவாக நல்லா காட்டிடுங்க. ஓகேவா? சரி, அடுத்தது இன்னும் என்ன பெண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் ஒன்றுதான் இருக்கு. சர்க்கிள் நான் ஏற்கனவே ஆல்ரெடி போன சம்லேயே பார்த்துருக்குறோம். சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ என்ன பண்ணணும், சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இங்கிருந்து வந்த 30 mm, இங்கிருந்து வந்த 30 mm. ஓகேவா? இதுக்கும் இதுக்கும் இங்கிருந்து வந்து 30 mm, இங்கிருந்து வந்து 30 mm. இதுல ஒரு சென்டர் லைன் வரும். அடுத்து இங்கிருந்து 30 mm வச்சு இல்லையா, இந்த புள்ளி இதுல இருந்து z ஆக்சிஸ்க்கு ஒரு சென்டர் லைன். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் கிடைச்சிருக்கா நமக்கு. இந்த சென்டர் பாயிண்ட் சர்க்கிளோட அளவு டயாமீட்டர் 20, அப்ப ரேடியஸ் 10. இப்போ இங்கிருந்து சென்டர் பாயிண்ட் மேல 10, கீழே 10. அப்படி இங்கிருந்து இங்க 10, இங்கிருந்து இங்க 10. ஓகேவா? என்ன பண்ணுவோம், இதுக்கு பேரெல்லாம் இங்க ஒரு, அதே மாதிரி இதுக்கு பேரெல்லாம் இங்க ஒரு, அடுத்து இதுக்கு பேரெல்லாம் இங்க ஒரு லைன், இதுக்கு பேரெல்லாம் இங்க ஒரு. இப்போ நமக்கு ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கா. இந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம 4 சென்டர் மெத்தட் யூஸ் பண்ணி சர்க்கிள் வரையணும். எப்படி பாருங்க, ஒவ்வொன்றிலையும் சென்டர் பாயிண்ட்ல இருந்து பர்பெண்டிகுலர் லைன் வேணும். இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் லைன் இது, இந்த லைன் பர்பெண்டிகுலர் லைன் இது, இந்த லைன் பர்பெண்டிகுலர் லைன் இது, இந்த லைன் பர்பெண்டிகுலர் லைன் இது. இப்போ பாத்தீங்கன்னா 2 V கிடைச்சிருக்கா, V கிடைச்சிருக்கு. இந்த V போட்டு காட்ட போறாங்க. இது ஒரு V, இது ஒரு V. என்ன பண்ணணும், V வச்சு காம்பஸ் வச்சு ஆர் கிடைக்கும்.
இந்த வியினுடைய பாயிண்ட்ல வச்சு இந்த ஆர்க்கு, இந்த வியினுடைய பாயிண்ட்ல வச்சு இந்த ஆர்க்கு, இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணிக்க புள்ளி இதுல காம்பஸ் வச்சு இந்த சின்ன ஆர்க்கு, இதுல காம்பஸ் வச்சு இந்த சின்ன ஆர்க்கு. ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான சர்க்கிள் கிடைச்சாச்சு, அதாவது எலிப்ஸ். ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான ஐசோமெட்ரிக் வியூ, 3D அளவுல ஐசோமெட்ரிக் வியூ. ஓகேவா? சரி, நீ எல்லா சம்முமே இதை பேஸ் பண்ணி இதை கான்செப்ட்லேயே தான் இருக்கும். உங்களுக்கு 2 சம்ஸ், முக்கியமான 2 சம் நடத்திருக்கிறேன். நீ மற்ற சம்ஸ்லாம் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் ஐசோமெட்ரிக் வியூ வரும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் கண்ணில் பார்த்தா வராது. அதனால் ஓனாக அவங்கவுங்க ஓன் ஹேண்டில் சொந்தமாக உட்காந்து போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லா சம்முமே கரெக்டாக வரும். சப்போஸ் எதுனா டவுட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். சரி, ஐசோமெட்ரிக் வியூனுடைய மெஷின் பார்ட்ஸ் பார்த்தாச்சு. நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் வியூன்னு ஒரு சின்ன டாபிக் இருக்குது, அதை பார்ப்போம். சரி மாணவர்களே, இப்போ நம்ம ஐசோமெட்ரிக் வியூல மிஸ்ஸிங் வியூ பார்க்க போறோம். ஐசோமெட்ரிக் வியூ இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா அது 20 மார்க் கொஸ்டின், பிக் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா 5 மார்க் ஸ்மால் கொஸ்டின். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்த்தோகிராஃபிக்ல மொத்தம் 3 வியூ, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் சைடு வியூ, லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு வியூ, இந்த 3 வியூ கொடுத்துருக்கோம். இப்போ இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் வியூ அப்படின்னா 3 வியூல ஏதாவது 2 வியூ கொடுத்துட்டு இன்னொரு வியூ வந்து நம்மளை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இப்போ இங்க பாருங்க, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ கொடுத்துருக்காங்க, சைடு வியூ என்னன்னு நம்மள கேட்கறாங்க. சைடு வியூ எப்படி வரும், என்ன வரும் அப்படின்ட்டு சைடு இந்த 2 வியூ வச்சுட்டு 3வது வியூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு சில சம் என்ன கொடுத்துருப்பான், ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ கொடுத்துட்டு டாப் வியூ கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃப்ரண்ட் வியூ கம்பல்சரி இருக்கும், மிஸ் ஆகாது. ஒன்னா டாப் வியூ கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா சைடு வியூ கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் சம் வரும். இப்போ இந்த சம்ல பாருங்க எப்படின்னு பாருங்க. இந்த சம்ல ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ கொடுத்துட்டான், சைடு வியூ கண்டுபிடிக்க சொல்றான். எப்படின்னு பாருங்க. சிம்பிள் கான்செப்ட் சொல்லிடுறேன், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 வியூ வரைஞ்சுக்கணும். வரைஞ்சிட்டு இதுல இருந்து வரக்கூடிய கரஸ்பாண்டிங் லைனை வச்சு மீறி லைன்ல என்னென்ன லைன் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம என்ன பண்ண ஆர்த்தோகிராஃபிக் வியூல இந்த பிளஸ் 3 போடுவோம் இல்லையா, சேம் அதே தான் போட்டுட்டு அவன் கொடுத்துருக்க 2 வியூ ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டோம்னா அந்த லைன்ல இருந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் லைன்லாம் எடுத்து 3வது வியூ எப்படி வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட் வியூல என்ன போட்டு கொடுத்துருக்கோம், ஓகேவா? அடுத்தது இது லைன் ப்ரொஜெக்ஷன் பண்ணி டாப் வியூ வருது. அவன் கேட்கறது மிஸ்ஸிங் வியூ மட்டும் தான் கேட்கறான். ஓகேவா? அவன் கேட்கறது நம்மளை மிஸ்ஸிங் வியூ மட்டும் தான் வரைய சொல்றான். ஆனா நம்ம அப்படியே டைரக்டா மிஸ்ஸிங் வியூ வரைய முடியாது. ஓகேவா? நம்ம இந்த 2 வியூ வரைஞ்சாதான் 3வது வியூ வரைய முடியும். இதுல இருந்து வரக்கூடிய லைன்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொண்டு போய் தான் 3வது வியூ வரையணும். அதனால நீங்க இந்த 2 வியூ வரைஞ்சிட்டு தான் வரையணும். ஓகேவா? 5 மார்க் கொஸ்டின் தான் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வரையணும், டைம் பிடிக்கும். ஓகேவா? இதுதான் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ. இப்போ இதுக்கு சைடு வியூ எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இதுல ஒரு மெட்ரோ லைன் வரைஞ்சிக்கலாமா? மெட்ரோ லைன் வரைஞ்சிக்கங்க. இது ஃப்ரண்ட் வியூ. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைடு வியூ தேவையான பாக்ஸ் வரைஞ்சிக்கணும். அந்த பாக்ஸ்க்குள்ள தான் வியூ வரும். ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுல என்ன இருக்கும், பிரெத்தும் ஹைட்டும் இருக்குமா? ஹைட் எதுல இருந்து எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட் வியூல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஹைட் ஃப்ரண்ட் வியூல இருந்து எடுத்துட்டேன், பிரெத் டாப் வியூல இருந்து எடுத்துக்கலாம். இந்த லைன் ஜாயின் பண்ணு, வியூல லைன் ஜாயின் பண்ணு, மிட் லைன் இருந்து மணி நேரா மேல போகும். இதே மிட் லைன் இருந்து நேரா மேல போகும். இப்போ நமக்கு தேவையான பாக்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த பாக்ஸ்க்குள்ள தான் சைடு வியூ வரும். இந்த சைடு வியூ என்னவா இருக்கும், இந்த என்னென்ன லைன்ஸ் வரும் வராது அப்படிங்கிறது பாருங்க. இப்போ இந்த டாப் வியூக்கு வேற ஏதாவது லைன்ஸ் வருதானா? எதுவும் வரல. ஓகேவா? இந்த 2 லைன் தான். அடுத்தது ஃப்ரண்ட் வியூல இருந்து ஏதாவது லைன் வருதா அப்படியே பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வியூல இருந்து இந்த லைன் வருது. இந்த லைன் ப்ரொஜெக்ஷன் பண்ணினா
அவ்வளவுதான். வேற ஏதாவது லைன்ஸ் வருதா? வேற எங்கேயும் வந்து எந்த லைனும் வரல. அவ்வளவுதான். இதுதான் வந்து சைடு. இது நீ போட்டது கரெக்டா தப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ வேணா ஐசோமெட்ரிக் வியூல போட்டு பாரு. தெரிஞ்சு லைனு லைனு மூணு ஆக்சிஸ் 3 லைன் போட்டா பாக்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஐசோமெட்ரிக் வியூல பார்த்துருக்கோம். ஓகேவா? அது ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ தூக்கி இங்க உட்கார வைக்கணும். ஓகேவா? அடுத்து இதுக்கு போயிடலாம். இதுக்கு போயிடலாம். ஓகேவா? அடுத்து சைடு வியூ இந்த புள்ளியிலிருந்து ஒரு எக்ஸ், இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு எக்ஸ், இது ஒரு ஒய். இந்த புள்ளியிலிருந்து ஒரு ஒய். ஓகேவா? இப்போ இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நீ செட் பண்ணி பார்த்துக்கோ. பிக்சர் பார்க்கும்போது இது ஃப்ரண்ட் வியூ. இந்த டி ஷேப், டி தடவை திருப்பி போட்டா தெரியுதா? இது ஃப்ரண்ட் வியூ. அடுத்து டாப் வியூல 3 பாக்ஸ், 1 2 3, 1 2 3 பாக்ஸ் டாப் வியூ. அடுத்து சைடு வியூ பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். சைடு வியூல இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். ஓகேவா? இப்போ நான் போட்ட வியூ கரெக்ட். ஓகேவா? அடுத்து இன்னொரு சம் போட்டு காட்டிடுறேன். சரி, இந்த சம்ல பாருங்க. ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ கொடுத்துட்டா டாப் வியூ என்னன்னு கேட்கலாம். ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ கொடுத்துட்டு டாப் வியூ கேட்கலாம். சேம் நாம அதே கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு பிளஸ் குறி போட்டுக்கணும். பிளஸ் குறி போட்டுட்டு அவன் என்ன கொடுத்துருக்கானோ ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு வியூ வரைஞ்சுக்கணும். என்ன கொடுத்துருக்கானோ இந்த ரெண்டு வியூ வரைஞ்சிட்டோம். ஃப்ரண்ட் வியூவும் சைடு வியூ வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது டாப் வியூ இங்க வரையணும். இங்க வரையறதுக்கு என்ன பண்ணணும்? மெட்ரல் லைன் வந்து வரைஞ்சிக்கணும். மெட்ரல் லைன் வரைஞ்சிட்டு டாப் வியூ தேவையான ஒரு பாக்ஸை ஃபார்ம் பண்ணணும். பாக்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா இது ப்ரொஜெக்ஷன் லைன், இது ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன், இது ஒரு ப்ரொஜெக்ஷன், இது ஒரு ப்ரொஜெக்ஷன். அடுத்து இந்த மெட்ரல் லைன் டச் ஆன லைன் வந்து இது போற. நமக்கு தேவையான பாக்ஸ், இந்த டாப் வியூக்கு தேவையான பாக்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த பர்டிகுலரா அந்த வியூ. ஓகேவா? இப்போ இங்கிருந்து வேற ஏதாவது லைன் வருமானு பார்த்து இந்த ஒரு லைன் வருது இல்லையா? அதை கொண்டு வந்து இங்கே கொண்டு வரணும். இங்கே தான் வேற லைன்ஸ் வர வேண்டியது எல்லாமே எதுவும் இல்லை. அவ்வளவுதான் நமக்கு தேவையான இந்த வியூ. இப்போ நான் போட்டது சரியா தப்பாங்கிறத நீ வேணா செக் பண்ணி பார்க்கணும். ஆக்சிஸ்க்கு 3 லைன் போட்டோம்னா பாக்ஸ் கிடைக்கிறோம். பாக்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அது ஃப்ரண்ட் வியூ செட் பண்றோம். அடுத்தது சைடு வியூ செட் பண்றோம். ஓகேவா? அடுத்து இதுக்கு பேருங்களா இந்த லைன், இது இங்க இருந்து எக்ஸ் ஒய் இருக்குது ஒரு இசட். அடுத்து இங்க இசட் இருக்கு, ஒய் இருக்கு, ஒரு எக்ஸ். அடுத்து இந்த புள்ளியில இருந்து இசட் இருக்குது, ஒய் இருக்குது, ஒரு எக்ஸ். ஓகேவா? நமக்கு தேவையான ஒரு உருவம் கிடைச்சிருக்கு. ஓகே, ஒரு உருவம் கிடைச்சிருச்சா? இதுதான் நமக்கு ஆப்ஜெக்ட். வேணா நீ செக் பண்ணி பார்த்துக்கோ. டாப் வியூல 2 பாக்ஸ் வரதுங்கிறமா, இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வியூ இதுதான்.
இந்த வியூ கரெக்டான வியூ. ஓகேவா? இதே கான்செப்ட்ல நீங்க இனிமேல் என்ன சம்மு கேட்டானாலும் அவன் கொடுத்திருக்கக்கூடிய 2 வியூவை எடுத்து வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு அந்த 2 வியூல இருந்து வரக்கூடிய லைன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 3வது வியூ கிடைச்சிடும். ஓகேவா? சரி, அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.